அனைவருக்கும் வணக்கம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இன்று தை மாதம் முதல் நாள். தை மாதம்னாலே அது முருகருக்கு உகந்த மாதம். ஏன்னா இந்த தை மாதத்தில்தான் முருகருக்கு மிகவும் சக்தி வாய்ந்த விரதமான தைப்பூச விரதம் வருது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த தை மாதம் செவ்வாய்க்கிழமை அன்று தொடங்குது. செவ்வாய்க்கிழமைனாலே அது முருகருக்கு உகந்த நாள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த தை மாதம் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை முருக வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதீத பலன்கள் கிடைக்கும். உங்ககிட்ட முருகர் சிலை அல்லது வேல் இருந்தது அப்படின்னா நீங்க அதற்கு அபிஷேகம் செய்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையினால செவ்வாய் ஓரையில வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். உங்ககிட்ட சிலை அல்லது வேல் இல்லை அப்படின்னா நீங்க முருகர் போட்டோக்கு மட்டும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டு பூக்களால அலங்கரிச்சுட்டு நீங்க வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இந்த வெற்றிலை தீபம் ஒரு தாம்பூல தட்டுல ஏற்றி வழிபாடு செய்வதை விட சர்க்குண கோலம் போட்டு வழிபாடு செஞ்சீங்கன்னா அதற்கு அதீத பலன்கள் இருக்கு. நான் முதல்ல முருகர் போட்டோக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டு மலர்களால அலங்கரிச்சுட்டு நான் இன்னைக்கு முருகருக்கு மிகவும் உகந்த செவ்வரளி பூக்கள் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க செவ்வரளி பூக்களும் யூஸ் பண்ணிக்கலாம். வாசனை நிறைந்த மஞ்சள் நிறமுடைய பூக்களையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். முருகர் போட்டோக்கு பூக்களால அலங்கரிச்சுட்டு நான் இன்னைக்கு மூன்று பொருட்கள் கொண்டு வேலுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கேன். நீங்க 3, 5, 9 இந்த எண்ணிக்கையில நீங்க அபிஷேகம் பண்ணிக்கலாம். முதல்ல தயிரால அபிஷேகம் பண்ணிட்டு அடுத்ததா வேலுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டு மலர்களால அர்ச்சனை பண்ணிட்டு அடுத்து தீப ஆராதனை காட்டணும். நீங்க இப்படி ஒவ்வொரு முறை அர்ச்சனை பண்ணும்போது முதல்ல உங்களுடைய சிலையா இருந்தா சிலைய சுத்தமா கழுவிக்கோங்க. இல்லைன்னா வேலா இருந்துச்சு அப்படின்னா அந்த வேலை சுத்தமான தண்ணீரை கழுவிட்டு அடுத்ததா எந்த பொருளை கொண்டு அபிஷேகம் செய்யறீங்களோ அந்த பொருளால அபிஷேகம் செஞ்சுட்டு அந்த வேலுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டு நீங்க மலர்களால அர்ச்சனை பண்ணிட்டு அடுத்ததா தீப ஆராதனை காமிச்சு நீங்க வேலை சுத்தமா நல்ல தண்ணீரை கழுவிட்டு அடுத்த அபிஷேகத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். நான் இரண்டாவதா விபூதி அபிஷேகம் பண்ணியிருக்கேன். விபூதி அபிஷேகம் பண்ணிட்டு வேலுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டு மலர்களால அர்ச்சனை பண்ணிட்டு தீப ஆராதனை காமிச்சாச்சு. அடுத்ததா மறுபடியும் சுத்தமான தண்ணீரை வேலை கழுவிட்டு வேலுக்கு பன்னீர், அதாவது பன்னீரும் சந்தனமும் கலந்த சந்தன அபிஷேகம் பண்ணிட்டு வேலுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு மலர்களால அர்ச்சனை பண்ணி தீப ஆராதனை காமிச்சு வேல் அபிஷேகத்தை நான் நிறைவு பண்ணிட்டேன். அடுத்ததா நான் இன்னைக்கு வெற்றிலை தீபம் போட போறேன். அந்த வெற்றிலை தீபம் போடுவதற்கு நீங்க 6 வெற்றிலை எடுத்துக்கோங்க. பொதுவா இந்த வெற்றிலை தீபம் நம்ம செவ்வாய் ஓரையில தான் போடணும். செவ்வாய் ஓரைக்கான காலம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. இந்த செவ்வாய் ஓரைங்கிறது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில தான் ஒரே மாதிரி இருக்கும். மித்த நாட்கள்ல இந்த செவ்வாய் ஓரைக்கான நேரம் சேஞ்ச் ஆகும். நான் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையில மதியம் 1 to 2 இந்த நேரத்துலதான் வெற்றிலை தீபம் போட்டிருக்கேன். முதல்ல வேலை வைக்கிறதுக்காக ஒரு தாம்பூல தட்டுல மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுக்கோங்க. அடுத்ததா வேலுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டு அந்த தாம்பூல தட்டுல அர்ச்சனை அரிசியை போட்டுட்டு வேல் வச்சு அதை மலர்களால அலங்காரம் பண்ணிக்கணும். அடுத்ததா நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்கு வெற்றிலை அதனுடைய 6 காம்புகளையும் கிள்ளி வச்சுக்கோங்க. வெற்றிலைக்கு நல்லா மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டு அந்த வெற்றிலையும் எடுத்து வச்சிருங்க. அடுத்ததா நாம 6 அகல் விளக்கு வச்சு விளக்கு ஏத்த போறோம். நீங்க அகல் விளக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல பித்தளை எந்த மாதிரியான விளக்கு வேணாலுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 6 அகல் விளக்கு வச்சுதான் விளக்கு ஏத்த போறேன். இந்த 6 அகல் விளக்குக்குமே நீங்க ஒற்றைப்படையில தான் மஞ்சள் குங்குமம் இடணும். அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டாச்சு. அடுத்ததா நான் சர்க்கோண கோலம் தான் போட்டு இன்னைக்கு வெற்றிலை தீபம் ஏத்த போறேன். சர்க்கோண கோலம் போட்டுட்டு அதுல சரவண பவ அப்படின்னு எழுதி நடுவுல ஓம் அப்படின்னு எழுதி இருக்கணும். நம்ம 6 வெற்றிலையும் அந்த சரவண பவன் இருக்கு இல்லையா, அதுல வெற்றிலை வச்சுதான் நாம இன்னைக்கு தீபம் ஏத்த போறோம். 6 வெற்றிலையும் வச்சுட்டு அடுத்ததா 6 அகல் விளக்குலையுமே நான் நெய் ஊத்திக்கிறேன். நீங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்றதை விட இந்த வெற்றிலை தீபத்துக்கு நெய் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது. 6 வெற்றிலைக்குமே 6 விளக்குக்குமே நெய் போட்டாச்சு. அடுத்ததா திரி போட்டுதான் நீங்க
திரி போட்டுட்டு விளக்கு ஏத்த ஆரம்பிச்சுட்டேன்னா, அது கூட அந்த வெற்றிலையிலேருந்து எடுத்த அந்த காம்புகள் இருக்கு இல்லையா? அந்த காம்புகளையும் வந்து ஒவ்வொரு விளக்குலயும் நீங்க போட்டு தான் வந்து தீபம் வந்து ஏத்தணும். அடுத்ததா வெற்றிலை தீபத்துக்கான விளக்கு எல்லாம் ஏத்தி முடிச்சதுக்கு அப்புறமா தீப ஆராதனை எல்லாம் காமிச்சுட்டு, நீங்க உங்களுடைய பிரார்த்தனையை வந்து இறைவனிடம் வந்து வேண்டலாம். நீங்க இந்த மாரி முருக வழிபாடு செய்யும்போது கந்த சஷ்டி கவசமோ, கந்த குரு கவசமோ அல்லது வேல்மாறலோ இந்த மாரி முருகருக்கு உகந்த பாடல்களை வந்து நீங்க படிக்கணும். அது மட்டுமல்ல, இந்த மாரி வழிபாடு செய்யும்போது முருகருக்கு கட்டாயம் நீங்க நைவேத்தியம் படைக்கணும். உலர் திராட்சை, இல்லன்னா வந்து ஏதாவது ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸு, இல்லன்னா வந்து பழங்கள், அதுவும் இல்ல அப்படின்னா சர்க்கரை பொங்கல், ஏதாவது ஒரு இனிப்பு, இல்ல அப்படின்னா நீங்க அவலும் நாட்டு சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி வந்து முருகருக்கு நைவேத்தியமா படைக்கலாம். இல்ல அப்படின்னா பாலும் தேனும் கூட மிக்ஸ் பண்ணி நீங்க முருகருக்கு வந்து நெய்வேத்தியமா வந்து படைக்கலாம். தீபத்தை வந்து நீங்க தொடர்ந்து 6 வாரங்கள் அல்லது 9 வாரங்கள் வந்து நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு வேண்டியது வந்து கிடைக்கும். இப்போ உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ, உங்களுக்கு குழந்தை வரம் வேண்டும், இல்ல திருமணம் வந்து அமையணும், நல்ல வேலை கிடைக்கணும், உங்களுக்கு தொழில வந்து நல்ல முன்னேற்றம் வேண்டும். இந்த மாரி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ, அதற்காக தொடர்ந்து 6 வாரங்கள் அல்லது 9 வாரங்கள் வந்து இந்த வெற்றிலை தீப வழிபாடு செஞ்சீங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கு அதற்கான பலன்கள் வந்து கிடைக்கும். பெண்கள் வந்து உங்களுடைய மாதவிடாய் நேரத்துல இந்த வெற்றிலை தீப வழிபாடு செய்யக்கூடாது. நீங்க மாதவிடாய் இருக்கிற அந்த ஒரு வாரத்துல நீங்க வெற்றிலை தீப வழிபாடு செய்யறத ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வாரத்துல இருந்து நீங்க வெற்றிலை தீப வழிபாடு வந்து செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். அதே போல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த வெற்றிலை தீப வழிபாடு வந்து செய்யக்கூடாது. நீங்க வெற்றிலை தீப வழிபாடு செய்யறீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில அசைவம் சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை வந்து முருகருக்கு மிகவும் உகந்த நாள். நீங்க முன்னாடியே அசைவம் சாப்பிட்டிருந்தாலுமே கூட உங்க வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அடுத்ததா தான் வந்து நீங்க வெற்றிலை தீப வழிபாடு வந்து செய்யணும். உங்களுக்கு நினைத்த வேலை வந்து நினைத்தபடி கிடைக்க இந்த வெற்றிலை தீப வழிபாடு வந்து நீங்க செய்யலாம். நீங்க மனதில் நினைத்த காரியம் வந்து தடைப்பட்டு கொண்டே இருக்கு. அந்த காரியம் வந்து நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சாலும் நீங்க இந்த வெற்றிலை தீப வழிபாடு வந்து செய்யலாம். நமக்கு எத்தனைதான் செல்வம் இருந்தாலும் நமக்கு நல்ல ஆரோக்கியம் இல்லைன்னா வந்து அதை வந்து அனுபவிக்க முடியாது. அதால உங்களுக்கு ஏதாவது ஒரு தீராத பிணியில இருக்கீங்க. அந்த பிணி வந்து உங்கள விட்டு போகணும்னு நினைச்சாலுமே, அந்த நோய் வந்து உங்கள விட்டு போகும்னு நினைச்சாலும், நீங்க இந்த வெற்றிலை தீப வழிபாடு செய்யலாம். நீங்க குழந்தை வரம் வேண்டியும் வந்து இந்த வெற்றிலை தீப வழிபாடு செய்யலாம். அது மட்டுமல்ல, நல்ல வரன் அமையணும். உங்களுக்கு திருமணம் சீக்கிரமா நடக்கணும்னு நினைச்சும் இந்த வெற்றிலை தீப வழிபாடு வந்து நீங்க செய்யலாம். செவ்வாய்க்கிழமையில இந்த வெற்றிலை தீப வழிபாடு செவ்வாய் ஓரையில செஞ்சு வழிபட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு தொழிலில் உள்ள தடை, வருமானத்தில் உள்ள தடை, பதவி உயர்வு கிடைப்பதில் இருக்கும் தடை என அனைத்து தடைகளுமே வந்து நீங்கும். இந்த மாதிரி வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய கடன், கஷ்டம், துன்பங்கள் அனைத்துமே வந்து நீங்கும். நீங்க செவ்வாய்க்கிழையும் வெற்றிலை தீப வழிபாடு செய்யலாம். உன்னால முடியல அப்படின்னா வெள்ளிக்கிழமை செய்யலாம். ஆனா வெள்ளிக்கிழமையை விட செவ்வாய்க்கிழமையில இந்த வெற்றிலை தீப வழிபாடு செய்யறது மிகவும் சிறந்தது. ஏன்னா செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள். வாரந்தோறும் வருகின்ற செவ்வாய்க்கிழமையில வெற்றிலை தீப வழிபாடு செஞ்சு முருகப்பெருமானிடம் வேண்டினீங்கன்னா உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.